அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான சட்னி. நம்ம எந்த சட்னி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி சட்னி தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். இஞ்சியே அப்போ காரமாக இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சட்னியை அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம சேர்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லாவே செவந்து வரணும், கரிஞ்சிடக்கூடாது, நல்லா செவந்து வரணும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பு செம் பண்ணிவிட்டு ஒரு 5 பல் பூண்டு, இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய துண்டு இஞ்சியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபடணும். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் அடுத்தது நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வத்தல் எடுத்துக்கணும். நாளைக்கு 4 வத்தல் எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க வத்தல் பார்த்திங்கன்னா நல்ல காரமான வத்தல், அதனால் 4 எடுத்திருக்கேன். இல்லை மீடியமான காரம் தான் இருக்குது அப்படின்னா 5லேருந்து 6 மிளகா கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க அளவு சட்னிக்கு இந்த மிளகா வந்து நல்ல காரமாக இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் 4 எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை கம்மி பண்ணிடாதீங்க, இந்த அளவுக்கு வெல்லம் வேணும். நம்ம இஞ்சியோட காரத்தை அப்படியே அது கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். அதனால் சட்னி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் புளி சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ எல்லாமே அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இதெல்லாம் வறுக்கும் போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம சேர்த்த வெல்லம்லாம் இன்னும் கரையவே இல்லை இல்லையா, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வற்றணும், எல்லாம் சேர்ந்து வரும், அது வரைக்கும் அடுப்புலேயே வச்சுக்கலாம். இந்த கொதிக்கும் போதே நமக்கு பச்சை வாசனையே போயிடும், புளியெலாம் நல்லா வந்து கரைஞ்சி நமக்கு சாஃப்டாகிடும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போவே பாருங்கள் நல்லா எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு, நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு இல்லையா, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செஞ்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான சட்னிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இஞ்சி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டோம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான். இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு தாளிப்புலாம் வேண்டாம் அப்படின்னுச்சுன்னா இந்த சட்னி இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் வதக்கி தானே அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம்.
இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போயிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துருக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 2 வத்தல் அப்புறம் கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துடலாம். சட்னியில் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது வந்து சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டால் இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்கா பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.